Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to another new video. So இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கார் பாத்தீங்க அப்படினா மகேந்திராவோட XUV 300 தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்ச கார். அது என்ன காரணம் அப்படிங்கறத நான் வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார்ல பாத்தீங்க அப்படினா சமீபத்துல வந்து Turbo Sportz அப்படிங்கற ஒரு மாடலை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. Turbo Sportz அப்படினோனே தெரிஞ்சிருக்கும். இந்த கார்ல கொடுத்திருக்கிறது இன்ஜின் தான் மெயின் ஹைலைட். ஆல்ரெடி இருக்கிற இன்ஜினே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து 110 PS பவர் 200 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் மிக்க ஒரு இன்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க பெட்ரோலில். பட் இப்போ இந்த இன்ஜினை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் கிரியேட் பண்ணணுமா? அந்த வெப்சைட்டை கூகுளில் ரேங்க் பண்ணி வேல்யூபிள் கஸ்டமரை உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டு வரணுமா? அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் பெஸ்டெக் டிஜிட்டல் சொல்யூஷன். டிஸ்பிளேல தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் இவங்க டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எடுக்க உதவுன ஷோரூம் SRS கார்ஸ் மகேந்திரா தஞ்சாவூர். மகேந்திரா கார்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் இவங்க டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம XUV 300ஓட ரிவ்யூவாக இருக்கட்டும், கஸ்டமர் ரிவ்யூவாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ இந்த டர்போ ஸ்போர்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மெயினாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டர்போ ஸ்போர்ட்ஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா W6, W8, அதுக்கப்புறம் W8 ஆப்ஷனல். ஸோ மொத்தம் 3 மாடலில் தான், 3 வேரியண்ட்டில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற பெட்ரோல் இன்ஜின் வந்துட்டு தான் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினை வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியரில் வந்து பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் வந்து மகேந்திரா வந்து பண்ணலை. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸ்டீரியரில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க கிரில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாஸி பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் கலர் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு சின்னதாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நியூ மகேந்திரா லோகோ வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இந்த ஸ்கிப் பிளேட்ஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து அந்த ரெட்க்கு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றங்கள் இதுதான். இதே சைட் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா TGDI அப்படிங்கிற பேஜிங் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜினுக்கான பேஜிங் ரியர் பொறுத்த வரைக்கும் W8 அப்படிங்கிற பேஜிங்கை ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர எக்ஸ்டீரியர் பண்ணியிருக்க மாற்றங்கள் வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்டீரியரில் கொடுத்துருக்க ஹைலைட்டான ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் பெரிய சேஞ்சஸ் வந்து மகேந்திரா வந்து பண்ணலை. பிளாக் கலர் டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ABC பெடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அலுமினியம் பிளேட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர இன்டீரியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் வந்து கொடுக்கலன்னு தான் சொல்லணும் மகேந்திரா. எனக்கு பர்சனலாக பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டர்போ ஸ்போர்ட்ஸ் மாடலில் வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியரில் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்றது போல பட்டுச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க ஸ்கிப் பிளேட்ஸில் சில மாற்றங்கள் இந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது மாதிரி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி அந்த ரெட் கலர் ட்ரீட்மெண்ட்டை இன்டீரியர்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த சீட்டில் ஸ்டிச்சிங்ஸ்லாம் அந்த ரெட்டில் கொடுத்துருந்தாங்கனாலும் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மகேந்திரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் இன்டீரியரில் பெரிய சேஞ்ச் கிடையாது. இதில் கொடுத்துருக்க இன்ஜின் தான் மேஜர் சேஞ்ச். 1.2 லிட்டர் இன்ஜின், அதிகபட்சமாக 130 PS பவர் 230 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின், 3 சிலிண்டர் இன்ஜின், 6 ஸ்பீடு கியர் பாக்ஸா. ஸோ ஸ்பெக்ஸ் கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. வாங்க இந்த வெஹிக்கிளை ஓட்டி பார்ப்போம். இப்போ XUV 300 வந்து டர்போ ஸ்போர்ட்ஸ் மாடலை டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்னேன் என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளில் வந்து பர்டிகுலராக வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு, ட்ரைவ் மோட்ஸ்லாம் வந்து கிடையாது. ஆனால் ஸ்டேரிங்க்கு மட்டும் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ், கம்ஃபோர்ட், அதுக்கப்புறம் நார்மல் அப்படின்ட்டு. ஸோ கம்ஃபோர்ட்டில் வச்சு ஓட்டினீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது ஸ்டேரிங். ஸோ இதே நார்மல் போனீங்கன்னா அதில் கொஞ்சம் அந்த ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக்கு சேஞ்ச் ஆகுது. அக்ரெசிவாக ஹைவேஸில் ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வந்து வச்சுங்க. ஸ்டேரிங்கோட வெயிட் லெவல் வந்து நல்லாவே அதிகமாகிடுது. ஸோ ஸ்டேரிங்கில் வெயிட் வந்து நல்லா அதிகமாகிடுது, டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்டேரிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் பற்றி சொல்லியே ஆகணும்.
ஐடல் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கார் ஸ்டார்ட்டில் இருக்கானே தெரில, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷன்ஸ் துளி கூட இல்லை. பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், சும்மா பிச்சுக்கிட்டு போகுது வண்டி. ஸோ 0 to 100லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குயிக்காக வந்து ரீச் ஆகிடும். ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக சின்ன 0 to 100 பார்த்துருங்க. பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு இந்த வெஹிக்கிளில் பிடிச்ச விஷயமே வந்து பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து நான் அடிக்ட்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கும் வந்து செம்ம இம்ப்ரெசிவாக பண்ணியிருப்பாங்க. சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபர் தான், சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் ஹைவேஸ் ஹை ஸ்பீட் க்ரூசிங்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலு. கார்னரிங்லாம் வந்து கான்ஃபிடண்ட்டாக எடுக்கலாம். ஸோ இப்போ நம்மையே பார்த்தீங்க அப்படின்னா 120ல் வந்து இந்த கார்னர் வந்து பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 120ல் நம்ம கார்னர் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக கார்னர் பண்ண முடியுதுன்றது பார்க்குறீங்க. ஸோ திரும்ப ஒரு லெஃப்ட் கார்னரு. ஸோ அதுவும் அரௌண்ட் வந்து ஒரு 120 130ல் பண்ணுறோம் கார்னரிங்கு. ஸோ எவ்வளோ கம்ஃபர்டபுள். அதேமாதிரி பாடி ரோடும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும், பெரிய லெவலில் பாடி ரோடும் இருக்காது. நீங்கள் கார் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார் ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த லெவலுக்கு கம்ஃபர்டபுளாக கார்னர் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கார்னரிங் அப்ரோச் பண்ணுறது, பிரேக்கிங் வந்து செம்ம கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வந்து பிரேக் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட இந்த இன்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க டீசல் இன்ஜின். ஸோ 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின், 110 PS, 300 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். அது இதை விட வேறு லெவலில் இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் மிக்க ஒரு கார் அப்படின்னு தான் சொல்லணும் XUV 300 பொறுத்த வரைக்கும். பிரேக்கிங், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. டிரைவர் கம்ஃபோர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெரிய லெவலில் பிளைண்ட் ஸ்பாட் எதுவுமே இல்லாத வகையில் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயமே மைலேஜ் தான். ஸோ இந்த இன்ஜினோட மைலேஜ் அரௌண்டு வந்து சிட்டிக்குள்ளே ஒரு 13-14 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கலாம். ஹைவேஸில் ஒரு 90-100ல் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதிகபட்சம் ஒரு 17-18 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பட் நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் மைலேஜில் மாறுதல்கள் இருக்கும். இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் 12,90,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. W6 மாடலை. ஆன் ரோடு காஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீலரோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா செம்ம இம்ப்ரெசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ், செம்ம இம்ப்ரெசிவான ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் தான் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த வெஹிக்கிள் ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு கார் ஓட்ட பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரை ஓட்டி பாருங்கள். என்னைய மாதிரியே உங்களுக்கு ரொம்பவே இந்த காரை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ காம்படிட்டர் கார்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஸாவாக இருக்கட்டும், நெக்ஸானாக இருக்கட்டும், வென்யூவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து அதிக சேல் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவே இருந்துகிட்ருக்கு. பட் அந்த லெவலுக்கு XUV 300 இல்லை. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் காம்பேக்ட் SUV கார்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காரை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் ட்ரைவாவது எடுத்து பாருங்கள். மேபி உங்களுக்கு இந்த கார் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த காரில் ஒரு சில மைனஸ் இருக்குது தான். உங்களுக்கு ரியரில் ஏசி வென்ட்ஸ் கிடையாது, பூட் ஸ்பேஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. காம்படிட்டரோட கொஞ்சம் அதிகமான ப்ரைஸிங்கில் தான் இது வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான ஒரு கார், ஒரு பர்ஃபார்மன்ஸ் மெயினாக வேணும், எனக்கு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பெஸ்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி சேஃப்டி எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.